அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தை பெரியார் வர்சஸ் பிரபாகரன். இதுவும் சரி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். இது சீமான் தன் வளர்ச்சிக்கு தன்னை முன்னிறுத்தி ஈரோடு கிழக்கில் தர்மேந்திர பிரதான் போட்ட ஒரு இதை தமிழக முதல்வர் எதிர்க்கும் போது அண்ணாமலை களத்துக்குள்ளே புகுந்து இதை நான் 90 நாள் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி திமுக வர்சஸ் மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு, திமுக வர்சஸ் பாஜக, ஸ்டாலின் வர்சஸ் தர்மேந்திர பிரதான், அண்ணாமலை அப்படிங்கிறத அண்ணாமலை நரேட்டிவ் செட் பண்ணிடுறாரு. 16% வாக்கு எடுத்தாருன்னா என்னுடைய 16% ஈரோடு கிழக்கு மட்டும் மையப்பட்டதல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த 16% என்னோட ஓட்டு தான். இன்னைக்கு அந்த களத்துக்குள்ள என்டிஏ நிற்காமல் போனது அண்ணாமலைக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் நாம் எதிர்காலத்தில் சிஎம் ஆக முடியுங்கிறது அண்ணாமலைக்கு கணக்கு. சீமானுக்கு கணக்கும் திமுக அண்ணா திமுக ரெண்டையும் எடுத்துனா தான் அந்த துணிச்சல் நமக்கு தான் இருக்குங்கிறது சீமானுக்கு கணக்கு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் ரெண்டுமே எடுத்தார். இதில் மோடி தமிழ்நாட்டை வச்சு வரலங்கிறத சீமான் உணரணும். நான் ஒரு சீரியஸ் பிளேயர், நான் 2 வரையும் எழுத்து நிற்பேன், மொழி பிரச்சனை இல்லைங்கிறத காட்டுறதுக்கு 2 வரையும் அடித்து தமிழ் தான் முக்கியம், ஆங்கிலத்துக்கு எதிராட்டு தமிழ் தான் முக்கியம்னு பேசுகிறாப்புல. ஓகே, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அப்போ ஸ்டாலினுக்கு நிழல கூட எங்களால் நெருங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் உதயநிதி ஸ்டாலினை எதுக்குற அரசியல். விஜய்க்குன்னு ஓட்டே கிடையாது, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு சீரோன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன். கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு விக்கிரவாண்டில் எந்த இதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். ஸ்டாலினை எதிர்த்து ஸ்டாலினா சீமானான்னு பேசுனது தமிழக அளவில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினையே ஸ்ட்ராங்கா சீமான் எதிர்க்காரு. கங்காரு குட்டி தான் உதயநிதி, கங்காரு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமான் எதிர்க்கிறாரு. கமலஹாசனும் தினகரனும் மக்களை சந்திக்காம களத்தை விட்டு விலகி ஓடிட்டாங்க. சீமான் சுத்த பேர்னா மக்களுக்காக மக்களோட நின்று சரியான விகிதத்தில் களத்திலே நின்று 16% வாக்கு எடுத்துட்டாப்புல. இந்த வாக்கு அதிமுக வாக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் அதிமுக பிஜேபி போட்டியிடல தானே, போட்டியிடலைனாலும் அவங்களுக்கு திமுகவுக்கு போட்டிருக்காங்க அவங்க ஓட்டை. சீமான் விக்கிரவாண்டியில் செய்த தவிர ஈரோடு கிழக்கில் செய்யாததுனால அவருக்கு இமேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக உயர்ந்திருக்குது. அண்ணாமலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலினே எதிர்த்து அந்த அரசியலை பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். தாவேகா போனாலும் சரி, திமுக போனாலும் சரி, காளியம்மாள் எங்கே போனாலும் அந்த கட்சிக்கு அவங்க ஒரு பிரச்சார பீரங்கி, ஒரு ப்ளஸ். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்வர்மன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த தருணங்களை பார்க்குறீங்க? இது வெறும் மொழி சம்பந்தமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கா, அல்லது பொலிட்டிக்கல் மோட்டிவாக அதை மாற்றிக்கிட்டு இருக்காங்களா? பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தை பெரியார் வர்சஸ் பிரபாகரன். இதுவும் சரி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம். இது சீமான் தன் வளர்ச்சிக்கு தன்னை முன்னிறுத்தி ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் நிற்காம, அவர் விக்கிரவாண்டிலே நிற்கல, என்டிஏ நிற்காத சூழ்நிலையில் அதை பயன்படுத்தி சீமானோட ஒரு அரசியல் ஒரு குறைஞ்ச நாட்கள் இதுவரை ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் சீமான் ஒரு பக்கம், மற்ற ஸ்டாலின் மறுபக்கம். ஸ்டாலினோட இணைந்து எடப்பாடி, விஜய், டாக்டர் ஐயா, இப்படி பலரும் அந்த பெரியார் இதுக்குள்ள ஸ்டாலின் பக்கத்தில் மற்றவங்க நிற்கும்போது சீமான் மட்டும் தனித்துவமாட்டு பெரியார் வர்சஸ் பிரபாகரன், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஒரு அரசியல் ஒரு தேர்தல் களத்துக்குள்ளே ஒரு பிரச்சார காலங்கள் ஒரு 2 வாரம் தெளிவாக ஓடிச்சு. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சேர்ந்தது. அடுத்து தர்மேந்திர பிரதான் போட்ட ஒரு இதை தமிழக முதல்வர் எதிர்க்கும் போது அண்ணாமலை களத்துக்குள்ளே புகுந்து இதை நான் 90 நாள் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி திமுக வர்சஸ் மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு, திமுக வர்சஸ் பாஜக, ஸ்டாலின் வர்சஸ் தர்மேந்திர பிரதான், அண்ணாமலை அப்படிங்கிறத அண்ணாமலை நரேட்டிவ் செட் பண்ணிடுறாரு. அண்ணாமலைக்கு இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல எடப்பாடி பழனிசாமியை இரலவெண்ட் ஆக்கணும், சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமி இரலவெண்ட் ஆக்கணுங்கிற நோக்கம் இருந்தது. அதனால தான் ஈரோடு கிழக்கில் அதிமுகவே நிற்காத போது கொடநாடு கொலையை பற்றி பேசினார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசினார், பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினார், தென் அதிமுக அமைச்சர் ஊழலை பேசினார், இலவசங்கள் எதிர்ப்பில் அதிமுகவின் சேர்த்தே பேசினார். அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தையும்
எதிர்த்து அவர் பேசினாருன்னா எதிர்பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இணையாட்டு போட்டியாளராட்டு நாம மக்கள் பார்வையை பெறணும், மக்கள் ஆதரவை பெறணுங்கிற சீமானோட ரொம்ப நுணுக்கமான ஒரு வியூகம் அதில் இருந்தது. அந்த வியூகம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்தது. அது சீமானுக்கு எடுத்த ஓட்டு, சீமானுக்கான வாக்குகள் என்பதே பறைசாற்றிச்சு. இன்னைக்கு கூட பழனி பாபா பிறந்தநாள் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. பழனி பாபா முன்னிறுத்தி தான் பாஜக நிற்காத போதும் பழனி பாபா முன்னிறுத்தி தான் சீமானந்த வாக்கு எடுத்தார். இது நிறைய பேருக்கு புரியல. களமே தெரியாம கண்ணை மூடிட்டு கருத்தை சொல்றவங்களுக்கு தரவுகள் என்னன்னே தெரியாம பேசக்கூடியவங்க, வன்மம் காழ்ப்புணர்ச்சியில் பேசக்கூடியவங்கள தான் அவங்க எடுக்கணும். தரவுகளின் அடிப்படையில் சொல்றதோட கற்பனையின் அடிப்படையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடியவங்கள தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துக்குள்ள சீமான் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தெளிவாக இது பண்ணி 16% வாக்கு எடுத்தாருன்னா, என்னுடைய 16%ங்கிறது ஈரோடு கிழக்கு மட்டும் மையப்பட்டதல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த 16% என்னோட ஓட்டு தான். ஏன்னா பாஜகவை அடித்து தான், திப்பு சுல்தானை பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தேன். ஹைதர் மில்லத் சாஹிப்பை பேசி தான் எடுத்தேன். தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ண வச்சு தான் எடுத்தேன். அதே மாதிரி அதிமுகவை அடித்து தான் இந்த ஓட்டை எடுத்தேன். ஏர்போர்ட் மூர்த்தியை பிரச்சாரம் பண்ண வச்சு தான் அந்த ஓட்டை எடுத்தேங்கிற அடிப்படையில் சீமானை ஒரு களத்துக்குள்ளே அதை சாதிச்சார். இன்னைக்கு அந்த களத்துக்குள்ளே என்டிஏ நிற்காமல் போனது அண்ணாமலைக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். அதெல்லாம் சரி கட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை இது பண்ணி அண்ணாமலை அட்டகாசமாக அரசியல் பண்ணுறாரு. பெரிய அளவுக்கு ஒரு அரசியலில் ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலைங்கிற அளவுக்கு அவர் சார்ந்த இஷ்யூவில் நின்றுட்டார். அவருக்கு நோக்கம் எடப்பாடி எந்த காரணம் கொண்டும் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துடக்கூடாது, எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் நாம் எதிர்காலத்தில் சிஎம் ஆக முடியுங்கிறது அண்ணாமலைக்கு கணக்கு. சீமானுக்கு கணக்கும் திமுக அதிமுக ரெண்டையும் எடுத்துனா தான் அந்த துணிச்சல் நமக்கு தான் இருக்குங்கிறது சீமானுக்கு கணக்கு. ஸோ இந்த இதில் இப்படி ஓடும்போது சீமானும் இதுக்குள்ள ஒரு வியூகத்தை எடுத்தார். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் ரெண்டுமே எடுத்தார். இதில் மோடி தமிழ்நாட்டை வச்சு வரலங்கிறத சீமான் உணரணும். 2014 2 சீட்டு தான் தமிழ்நாட்டை வச்சு மோடி வரல. 2019 ஒரு சீட்டு தான் தமிழ்நாட்டை வச்சு மோடி வரல. 2024 ஒரு சீட்டும் வரல. என்டிஏ 293 சீட்டு தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும் வரல. என்றாலும் சீமான் தன்னால் மத்திய அரசையும் எதுக்க முடியும், மாநில அரசையும் எதுக்க முடியும். நான் ஒரு சீரியஸ் பிளேயர், நான் 2 வரையும் எழுத்து நிற்பேன், மொழி பிரச்சனை இல்லைங்கிறத காட்டுறதுக்கு 2 வரையும் அடித்து தமிழ் தான் முக்கியம், ஆங்கிலத்துக்கு எதிராட்டு தமிழ் தான் முக்கியம்னு பேசுகிறாப்புல. ஸ்டாலின் இந்திக்கு எதிராக ஆங்கிலம் முக்கியம்னு அதை பேசுகிறாரு. ஸ்டாலினுக்கு பின்னாடி எடப்பாடி நிற்கிறாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு. இதில் 3 பெரிய பிளேயராக இருக்கிறது. ஸ்டாலின் இஷ்யூவில் சீமான் ஒரு பிளேயராக இருக்காரு. அண்ணாமலை இந்த மொழி பிரச்சனையில் பெரிய பிளேயராக இருக்கிறாரு. ஓகே, இந்த விவகாரத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா உதயநிதி அவர்களை வெளிப்படையாக அட்டாக் பண்ணி அவர் பேசியிருக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் உரிமையிலேயே கூட பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். சொல்கிறா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இவர் அண்ணா சிலைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ உதயநிதியை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாரு அண்ணாமலை எடுத்துக்கலாமா? உதயநிதியை டார்கெட் பண்ணுறது ஒரு 2ஆம் கட்ட அரசியல் தான். அது ஸ்டாலின் நிழலை கூட நெருங்க முடியாதுங்கிற ஒரு ஃபேக்டை ஒத்துக்கிட்டு போன மாதிரி ஸ்டாலினுக்கு இடம் பெருசு, ஸ்டாலினுக்கு நிழலை கூட எங்களால் நெருங்க முடியாதுன்னு ஒத்துக்கிற மாதிரி அது அர்த்தம். எப்படி எதனால சொல்றீங்க? அப்படி ஸ்டாலின் இஸ் த பிளேயர், ஹி அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. ஓகே, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அப்போ ஸ்டாலினுக்கு நிழலை கூட எங்களால் நெருங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தான் உதயநிதி ஸ்டாலினை எதுக்குற அரசியல். இந்த அரசியலை தான் விக்கிரவாண்டியில் சீமான் பண்ணார். ஏதோ விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஊடகங்களில் பேசி விக்கிரவாண்டியில் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விக்கிரவாண்டியில் விஜய்க்கு விதேச ஓட்டு இருக்கு, விக்கிரவாண்டியில் விஜய்க்கு விதேச ஓட்டு இருக்கு, விஜய் பேரை சொல்லி விட்டுருங்க அண்ணே, விஜய் பேரில் சொல்லி விட்டுருங்க ஐயா, விஜய் பேரை சொல்லி விட்டுருங்க ஐயான்னு ஸ்டாலின் அவர் லாபி பண்ணிட்டு இருந்தார். இவர் ஜான் ஆரோக்கியசாமி அவர் நியாயம், அவர் கொடுத்த காசுக்கு விஜய்க்காக அதை பண்ணுறாரு. அது அவருக்கு தொழில் தர்மம், தொழில் வாழ்க, நியாயம்தான். ஆனால் அந்த இடத்த மக்கள் பொருட்டாட்டே எடுக்கல. நானும் என் தம்பி உதயநிதி நினைத்தாலுங்கும் போது சீமானுக்கு அங்கே ஒன்றுமே பெரிய ஆதரவு வளையும் பெருகலை. பட் நின்னாரு, போல்டாக நின்னாரு. எடப்பாடி ஓடின எடப்பாடியோட சீமான் சுத்த வீரராக நான் பார்க்குறேன். மக்களும் பார்ப்பாங்க, குறிப்பாக அங்குள்ள நான்மன்னியர்கள் பார்ப்பாங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. 26 அதை உணர்த்தோம் வட தமிழகத்தில். பட் அந்த இடத்துக்குள்ளே திமுக நான்மன்னியர்கள் ஓட்டை அப்படியே கன்சால்டேட் பண்ணி 23% ரெட்டையில ஓட்டை எடுத்துட்டாங்க. 12% ரெட்டையில ஓட்டை அன்புமணி பாமக மாம்பழம் அண்ணாமலையும் டாக்டர் ஐயாவும் சேர்ந்து எடுத்தாங்க. 29 டாக்டர் ஐயா போயிட்டார். நான் சொன்னேன் 25க்கு மேலே டாக்டர் ஐயா போவார், 55க்கு மேலே திமுக அணி போகும். விஜய்க்குன்னு ஓட்டே கிடையாது, விஜய் வெட்டு செல்லாத நோட்டு 0ன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன். கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு விக்கிரவாண்டில் எந்த இதுவும் இருக்காதுன்னு சொன்னேன். ஜான் ஆரோக்கியசாமி ஐயா இது உண்மை நான் சொன்னது. அதே மாதிரி ஆம்ஸ்டாங் மர்டருக்கு எந்த தாக்கமும் இருக்காதுன்னு உங்ககிட்டயே சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதுல்ல? அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொன்னேன். அப்போ அந்த
இல்லாத ஒருத்தரை மையமாக வச்சு பேசின சீமான் அரசியல் கற்பனை அரசியல் ஆட்டே மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இருக்கிற ஒருத்தரை ஈரோடு கிழக்கில் ஸ்டாலினை எதிர்த்து ஸ்டாலினா சீமானான்னு பேசுனது தமிழக அளவில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினையே சாங்கா சீமான் எதிர்க்காரு. கங்காரு குட்டி தான் உதயநிதி, கங்காரு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமான் எதிர்க்கிறாரு. ஸ்டாலின் சுத்த வீரராட்டு சிஎம்ஏ எதிர்க்கிறாருங்கிற இமேஜ் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு கிடைச்சது. விக்கிரவாண்டியில் கிடைக்காத இமேஜ் ஈரோடு கிழக்கில் கிடைச்சது. போல்டா நின்னாரு, ஸ்ட்ராங்கா நின்னாரு, சரியான பொலிட்டிக்ஸ். பெரியார் எதிர்ப்பையும் வேற ரொம்ப கடுமையாக பேசினார் ஈரோட்லேயே போய். இப்போ பெரியார் எதிர்ப்பு பேசுறதும் போல்டான இது, அதில் மெரிட் ஆஃப் இதுக்குள்ளே போல அது ஒரு போல்டு ஸ்டாண்டு. அதே மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம் ஒரு போல்டு ஸ்டாண்டு. இந்த இதுக்கு வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கெயின் கிடைச்சிது. அது வந்து எல்லாரையும் மீறி வாக்காட்டு 16% வந்து அது தமிழக அளவிலே அந்த 16% அவருக்கு 2026 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் கமலஹாசனும் தினகரனையும் பலகீனப்படுத்தி சீமான் உயர்ந்தார். இது கரெக்ட் பொலிட்டிக்ஸ் சீமான் அதில் பண்ணார். இல்லை, ஒரு தொகுதியில் நீங்கள் வச்சது எப்படி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பொறுத்து பார்க்க முடியும் சார்? 1.5% தான் எடுத்தாரு விக்கிரவாண்டியில், 2% தான் எடுத்தாரு நாங்குநேரில். என்ன மெரிட் அவருக்கு 21 கிடைச்சி? கமலஹாசனும் தினகரனும் மக்களை சந்திக்காம களத்தை விட்டு விலகி ஓடிட்டாங்க. சீமான் சுத்த வீரனா மக்களுக்காக மக்களோட நின்று களத்தில் நின்னாருங்க தான் மெரிட்டு. எடப்பாடி பழனிசாமி இங்கே ஓடுனதில் நான்வன்னியர்கள் அவர் மேலோட நம்பிக்கையை வந்து விக்கிரவாண்டியில் மட்டுமில்லை என்டையர் வட தமிழகத்தில் இழந்துட்டாங்க. ஈரோடு கிழக்கை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடுனதில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து என்டையர் இதை வந்து இழந்துட்டாங்க. இந்த ரெண்டும் களத்துக்குள்ளே நின்ன சீமானுக்கு பெரிய லாபமாக வரும். விக்கிரவாண்டியில் டாக்டர் ஐயாவுக்கு லாபமாக வரும். டாக்டர் ஐயா மக்களவையில் எடப்பாடி கிட்ட கோட்டை விட்டதை விக்கிரவாண்டியில் பிடிச்சிட்டாப்புல. சீமானுக்கு ராங் ஸ்ட்ராட்டஜியில் சரியான ஓட்டு விக்கிரவாண்டியில் வரலனாலும் களத்தில் நின்னது லாபம். சரியான விகிதத்தில் களத்திலே நின்று 16% வாக்கு எடுத்துட்டாப்புல. இந்த வாக்கு அதிமுக வாக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் அதிமுக பிஜேபி போட்டியிடல தானே. போட்டியிடலைனாலும் அவங்களுக்கு திமுகவுக்கு போட்டிருக்காங்க, அவங்க ஓட்டை சுயேட்சைகளுக்கு போட்டிருக்காங்க, அவங்க ஓட்டை நோட்டாக்கு போட்டிருக்காங்க, களத்துக்குள்ளே வராமல் இருக்காங்க. 4 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இந்த 4 ஆப்ஷனை மீறி 5வது ஆப்ஷனாக சீமானை தேர்ந்தெடுத்தவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, பாஜகவுக்கும் பல ஆப்ஷன் இருக்குது. இந்த பல ஆப்ஷனை மீறி பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ண பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணியும் சீமான ஓட்டு போட்டவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவாங்க. ஒரு 5 பிராமின் கேண்டிடேட்டாக போட்டால் போதும். பிராமின் ஓட்டே சீமானால் உடைக்க முடியும். அது உடைக்க தான் செய்வார். ஏன்னா பெரியார் வருஷம் தமிழ் தேசியன்னு வந்த பிறகு, திராவிடத்துக்கு எதிராக வந்த பிறகு அல்டிமேட்டாக 5 பிராமின் கேண்டிடேட்டை போடுவார். 5 பிராமின் கேண்டிடேட்டெல்லாம் பழைய காமராஜ் காலத்துக்கு பிறகு யாருமே கொடுக்கலங்கும் போது அதை அவர் செய்வார். இப்போ நம்ம தொடங்குற பிரச்சனை என்னன்னா ஸ்டாலினை எதிர்க்கணும், அதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். உதயநிதியை எதிர்க்கிறது வந்து அந்த அளவுக்கு அது ரியல் பொலிட்டிக்ஸ் ஆட்டு பார்க்க முடியாது. சீமான் விக்கிரவாண்டியில் செய்த தவிர ஈரோடு கிழக்கில் செய்யாததுனால அவருக்கு இமேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக உயர்ந்திருக்குது. அண்ணாமலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு தமிழக முதல்வர் ஸ்டாலினே எதிர்த்து அந்த அரசியலை பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அண்மையில் கிடைச்ச ஒரு செய்தியை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் வந்து திமுகவினுடைய அமைச்சராக திகழக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் அவர்களால் தான் அவரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில், காங்கிரஸ்காரங்க பங்கெடுக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இவங்களும் பங்கெடுக்கிறாங்க. பட் ஆனால் அதில் சமூக செயற்பாளர்னு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு திரு சீமான்ட்ட போய் கேட்கும்போது இந்த கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, இருப்பது தங்கச்சியோட விருப்பம், இல்லாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் தான், நான் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டேன், வந்தால் வணக்கம் போனால் நன்றின்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு. இது கட்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இவங்க தாவேக்கா போனாலும் சரி, திமுக போனாலும் சரி, காளியம்மாள் எங்கே போனாலும் அந்த கட்சிக்கு அவங்க ஒரு பிரச்சார பீரங்கி, ஒரு ப்ளஸ்ஸு. மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, மக்கள் தொண்டர், மாஸ் சைக்காலஜி தெரிஞ்சவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக விஷயங்களை அணுகக்கூடியவங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த மாதிரி தான் இளவஞ்சி அவர்களை பற்றி நான் சொல்லும் போதும் ஹெட்டிங்கில் ஏதோ நான் இளவஞ்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரி என் மேலே பொங்கி சாடிட்டாங்க சகோதரி. நம்ம சீமான் அவங்களுக்குள்ள இக்குவேஷன் நமக்கு என்னென்னு நமக்கு புரியாத ஒரு விஷயந்தான். அவங்க கட்சி, அவங்க இது, இவங்களுக்கு மெரிட் என்னங்கிறத நம்ம என்றைக்குமே குறைச்சி பேசுறதில்ல. ராஜீவ்காந்தினாலும் சரி, கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் சரி, மன்சூர் அலிகான் புதிய தமிழகத்தில் நிற்கும் போது அவர் தேனியில் சாதிச்சதுனாலும் சரி, நம்ம அந்த மெரிட் சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம். பட் அவங்களுக்கு வந்து சீமானுக்கு மற்ற மெரிட்டையும் சொல்லும் போது அவங்க சீமானுக்கு எதிராக போகக்கூடிய பட்சத்தில் நம்ம மேலேயும் கோவப்படுறாங்க. அது அந்த கோபம் அவங்களுக்கு நியாயமானதில்லை, சரியானதும் கிடையாது. அது செந்தில் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அதை நம்ம தெளிவாகவே சொல்கிறோம். சீமானை பொறுத்தவரை அவர் லீடர்ஷிப்பில் தான் இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் அவர் லீடர்ஷிப்பு கரெக்டாக கொண்டு போனார். இதே லீடர்ஷிப்பை அவர் கரெக்டாக கொண்டு போனால் தெளிவாக அவர் 2026 பெரிய அளவு சாதிப்பார். இல்லை, தொடர்ச்சியாக இந்த மாதிரி வெளியேறாங்கல்ல, அது அப்படி வெளியேறும்போது அது வந்து அந்த பகுதியில் அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த ஓட்டே குறையும் இல்லையா? இப்போ மயிலாடுதுறை தொடர்ச்சியாக நின்னாங்க, அப்போ அங்கே அவங்க வாங்கிட்டு இருந்த ஓட்டுகள் வந்து மீண்டும் விழுமா அப்படிங்கிற சந்தேகம் எழும்ல. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்கள மாதிரி திறமையான ஒரு 6 பேரை மயிலாடுதுறைக்குள்ள சீமான்
கண்டுபிடிச்சு போடும்போது வந்து அது கிளீனாக காம்பன்சேட் ஆயிரும். சீமான் லீடர்ஷிப்புக்கு தமிழக அளவில் என்ன உயர்ந்து வருதோ அது ஆட்டோமேட்டிக்காகட்டே வரும். அது காளியம்மாளை வச்சோ, ராஜீவ்காந்தியை வச்சோ, கல்யாண சுந்தரத்தை வச்சோ, மன்சூர் அலிகானை வச்சோ இல்லை. சீமான் லீடர்ஷிப்பை வச்சு தான் இருக்குது. அந்த லீடர்ஷிப்பு எல்லா தேர்தலையும் நிற்கிறது. ஸோ தலைமை இதனுடைய முகம் தான் முதன்மையானதுன்றீங்க. எல்லா தேர்தலும் நிற்கிறது, 234 நிற்கிறது, தலைமை தாங்கி நிற்கிறது. அதில் தான் சீமான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு. குறிப்பாக 8% மக்களவை தேர்தல் எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய சாதனை. மோடி பிஎம்ஓலேருந்து அதை பெரிய அளவில் பார்க்குறாரு, பாசிட்டிவாக பார்க்குறாரு. 100% அண்ட் காக் ஷோர் ஆஃப் இட். பிஎம்ஓ வந்து அந்த 8%ங்கிறது இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையை சீமான் செய்திருக்காருன்னா அவருக்கு லீடர்ஷிப்புக்கு அவருடைய ஓட்டர்ஸ்கிட்ட ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த கனெக்ட் வந்து அபரிதமானதுன்னு அதை உணர்றாங்க. ஸோ இதில் இவங்க கார்த்திகா நின்னதில் ஓட்டு கூடியிருக்கலாம், இவங்க காளியம்மாள் நின்னதில் ஓட்டு கூடியிருக்கலாம், அந்த ஜல்லிக்கட்டு ராஜசேகர் நின்னதில் ஓட்டு கூடியிருக்கலாம், நான் ராஜேஷ் கூடியிருக்கலாம். யாரையுமே நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிடலை. அந்த திருநெல்வேலியில் நின்று அந்த சகோதரி யாதவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரி நின்னதில் வாக்கு கூடியிருக்கலாம். நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறோம். பட் இந்த மாதிரி கேடர்ஸை வந்து சீமானால் தெளிவாக உருவாக்க முடியும். ஒருத்தர் போனால் 100 பேருங்கிற அளவுக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு சீமான் கெப்பாசிட்டி இருக்குது. அதுதான் சீமானோட இன்னொரு திறமையான முகமாட்டும் தமிழ் மண்ணில் பார்க்கப்படுது. அதுக்காக போனவங்களோட கெப்பாசிட்டியும் திறமையும் நான் கொஞ்சம் மதிப்பிடலை. அவங்களுக்குள்ள உரிய இடம் அவங்க தகுதி திறமைக்கு அவங்க சேரக்கூடிய கட்சியில் கிடைக்கும். அது சீமான் சென்ட்ரிக்காக கிடைக்காது. அந்த கட்சிக்குள்ளே அவங்களோட திறமைக்கு அவங்களோட செயல்படக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை தாவேக்காவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அல்லது நீங்கள் சொல்கிற திமுகன்னு இன்னொன்று சொல்கிறீங்க. அப்படி போனால் அது அவங்களோட சர்வைவலுக்கே சரியாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். இப்போ கல்யாண சுந்தரம் அதிமுகவில் கொஞ்சம் ஓரளவு இருக்கிறாரு. அதனால் சீமானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ராஜீவ்காந்தி திமுகவில் கொஞ்சம் மாணவரணியுடைய இருக்கிறாரு. அதனால சீமானுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. சீமான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 8 வந்துட்டாரே. இவங்க எல்லாரும் போன தானே 8 வந்திருக்காரு. பார்லிமெண்ட்ல 8ங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. சீஃப் மினிஸ்டர் இருந்த மாயாவதியே 8 தானே வந்திருக்காங்க. அதுவும் 3வது அணியா நின்று இவர் 4வது அணியா நின்று 8 வந்திருக்கல தான் பாரத பிரதமர் தாமோதாஸ் நரேந்திர மோடி இது பெரிய அச்சீவ்மெண்ட் ஓட்டுன்னு பார்க்குறாரு. அதை ஓகே, அதனால அவருடைய தலைமைக்கு தான் ஓட்டுங்கிறீங்க நீங்க. கண்டிப்பா அதில் இவங்களுக்கு இந்த மாதிரி விலகல்கள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தாது. சீமானுக்கு தலைமை கரெக்டாக இருந்தால், ஈரோடு கிழக்கு மாதிரி சீமான் தலைமை இருந்தால், துணிச்சலான தலைமையாக இருந்ததுன்னா அந்த ஓட்டு தானே வரும். அந்த லீடர்ஷிப்புக்கும் வீரத்துக்கும் தான் ஓட்டு. அந்த இதை சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நத்திங்கிறத ஈரோடு கிழக்கில் புரிஞ்சுக்கிட்டாரு. விக்கிரவாண்டியில் விஜய்க்கு 20% வாக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் விக்கிரவாண்டிலையும் டமாரம் அடிச்சுட்டு இருந்தாங்க. கூவா கூவிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நத்திங்கன்னு இதை புரிஞ்ச பிறகு இப்போ சீமான் சரியான பாதையில் போல்டாக போகிறாரு. இந்த போல்ட்னஸுக்கு தான் ஓட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். இன்னும் சந்திக்கலாம்.